பிடுங்கி இருக்கு. இதுதான் எங்களுடைய தக்காளி தோட்டம் பாருங்க. ஏன் பற்று கத்தரிக்கிறது அது வந்து இது மாதிரி நாங்கள் இதில் வந்து தக்காளிக்கு இதில் வந்து இப்போ தடியெல்லாம் கட்டியாச்சு. இனி இதில் வந்து பிடிச்சா அப்படியே மேலே வரும். ஓகே, அப்போ நாங்கள் இனி அங்கால பட்டாணிக்கு வந்து தடி அடிக்க போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு அப்போ இதில் வந்து 2 தடி அடிச்சுட்டு நடுவில் வந்து இந்த கம்பியை வச்சு தான் கட்ட போகிறோம். அந்த இதை பட்டாணிக்கு மூவ் பண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே கிடைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பொன்னாங்கானி அறுவடையும், அதோட வந்து வீட்டு தோட்டத்தில் எங்களுடைய தக்காளி, அதோட வந்து இந்த பீன்ஸுகள் எல்லாமே வளர்ந்துட்டு அப்போ அதுக்கு வந்து கட்டை அடித்து எல்லாம் கட்டணும். அப்போ அதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வந்து இது காலநிலை வந்து ஒரு கொஞ்சம் வெயில் இல்லை, லைட்டாக வந்து குளிர் காற்று அடிச்சு வந்துருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பொன்னாங்கானி கீரை தான் அறுவடை செய்கிறோம். நாளைக்கு வந்து பொன்னாங்கானி சுண்டுறதுக்கு இதில் பாருங்கள் எங்களுடைய பொன்னாங்கானிக்குள்ளே இதில் இது மற்ற கீரைகளும் வருது. அப்போ அதுகளை வந்து நாங்கள் பிடுங்கி எறியணும். இப்போ லாஸ்ட் வீக் வந்து மழை பெய்தபடியாக இப்போ பொன்னாங்கானி வந்து ஒரு கொஞ்சம் மேலே வந்து வளர்ச்சியாக வந்துருப்பாருங்க. அப்போ இதோட வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்தியாவில் தக்காளி நட்டினாங்க. தக்காளி எல்லாம் வளர்ந்துட்டுது. இனி இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, கட்டை அடித்து கட்டணும். எல்லாட்டிக்கு வந்து இந்த இந்த தக்காளி வந்து சவன்றும். அப்போ அதுக்கு வந்து கட்டை அடித்து எல்லாம் கட்டணும். அதை தாண்டி செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து வெயில் வந்து குறைவு, லைட்டாக குளிர் காற்று அடித்து கொண்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து இதை தான் எல்லாம் கட்டையெல்லாம் அடிக்க போகிறேன். கட்டை அடித்து இதில் கட்டி விட்டால் தான் நல்லா இருக்கும். ஓகே, வந்து தக்காளி நிற்கிது. அப்போ தக்காளிக்கு வந்து தடி அடித்து கட்ட போகிறோம். இப்போ இதில் உள்ளுக்கு புல்லுகளும் கிடக்கு. அப்போ புல்லுகளை பிடுங்கி எறிஞ்சிட்டு இதுக்கு எல்லாம் தக்காளிக்கெல்லாம் தடி அடித்து கட்டி விட்டால் தான் அந்த சரியாக நின்று காய்க்கும். எல்லாம் வளர்ந்துட்டு பூக்குது இதில். அப்போ இதில் வந்து மூங்கில் தடி வாட்டி கொண்டு வந்தேன்னா, இப்போ மூங்கில் கடி தான் இப்படி வச்சு இதில் ஒவ்வொரு தக்காளி மரத்துக்கு முடையில் இடிச்சிட்டு கட்டி விட்டால் அப்படியே வரும். இல்லை அலவாங்கால வந்து இடிச்சிட்டு ஒவ்வொரு மரத்தையும் அப்படியே கட்டி விட்டோம்னு சொன்னால் அப்படியே மேலே அப்படியே வளர்ந்து காய்க்கும். இது இப்போ 2 கிழமைக்கு தான், இப்போ 2-3 நாளாக நல்ல மழை பெய்தபடிய எல்லாம் நல்லா வருது. இப்போ 2 மாதமாக மழை இல்லாமல் இருந்தால் இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெய்தபடிய பயிர் வடிகள் நல்ல தண்ணி ஊற்றி வர்றதுக்கும் இப்படி மழை பெய்தால் இன்னும் நல்ல இதாக வரும். என்ன பொன்னாங்கானி எல்லாம் தான் திட்டுது கொண்டாரும்பா. பாருங்க, ஒரு சட்டி பொன்னாங்கானி வந்திருக்குது. பொன்னாங்கானியில் வரை அப்போ பொன்னாங்கானி இந்த மழை பெய்த இந்த தக்காளி வந்து கீழே தண்டுகள் இருக்குது இல்லோ, அதை உடைச்சி விட்டாத்தான் இதாக வரும், வளர்ந்து நல்லா காய்க்கு. நல்ல மழை பெய்தோடைய அந்த இடிக்க நல்லா போகுது. மற்ற இதில் நிலம் நல்லா சோப்பு. இப்போ இன்றைக்கு வந்து அங்கால பட்டாணி நட்டுனாங்க. பட்டாணிக்கும் தடி அடிச்சு இப்படி தான் கட்டணும். இப்படி கட்டி விட்டோம்டா. தோட்டம்னு சொல்கிறதா நான் ஒரே தொடர்ந்து தோட்டத்துக்கே நின்றாத்தான் இதாக எடுக்கல. இனி எல்லாத்தையும் தடி அடிச்சுட்டு பார்ப்போம். இந்த அளவு வளர்ந்துருக்குது. ஒரு சட்டி பிடுங்கி இருக்குது. இதுதான் எங்களுடைய தக்காளி தோட்டம் பாருங்க. ஏன் பற்று கத்தரிக்கிறது
அது வந்து இது மரம் இல்லை, உயர்த்த போறது மரத்து. ஏ புல்லு பிடுங்கினா தானே இது. இப்போ என்ன தக்காளியை வந்து மொட்டை அடிக்கிற வேலையா இல்லாட்டிக்கு என்ன மாதிரி? தனித்தனியே கூடாது. இங்காலையும் தக்காளி சொல்றோம், அங்காலையும் சொல்றோம். இந்த பயிரும் வராது, அந்த பயிரும் வராது. கீரை போட்டு இப்பதான் இதுக்குள்ள போட்டது வருது. மழை பெய்யதான் எல்லாம் வருது. இப்போ 2-3 நாள் நல்ல மழையண்ட வடியாத்தான் இந்த தக்காளி எல்லாம் பாஸ்டா மேலே வந்துட்டுதுன்னு பாருங்க. அதில் நல்ல பூக்குது இப்போ தக்காளி. அப்போ இனி அங்கால பட்டாணிக்கும் வந்து தடி அடித்து கட்டணும். அப்போ இதில் வந்து நீட்டு தடி அடிச்சுட்டு 2 பக்கம் அப்படியே தக்காளியை கட்டி விட்டாத்தான் அப்படியே வேற. மழை பெய்த வடியத்தான் அந்த நல்லா வருது. 2-3 நாள் நல்ல மழை பெய்த வடிய இதில் கீரை கொட்டையால் முள் கிடக்கிறபடியாக கீழே வந்து முளைச்சி. இப்போ மழைக்கு வந்து கீழே வந்து முளைச்சிருக்கு கீரை கொட்டையோ. இப்போ இனி வந்து கட்டணும். அப்போ இதில் வந்து தடியை அடிச்சுட்டு இதில் கட்ட போகிறோம். கட்டி விட்டோம்ன்ட்டா ஸ்ட்ராங்காக நிப்பிட்டோம். இப்படி கட்டி விட்டோம்டா அந்த உயரத்துக்கு வரும் தக்காளி. இது ஆகலும் மிதாண்டி விட்டா இதுல இடைஞ்சல வராது. 2 மாதம் ஆகலையும் டைட் பண்றீங்க. இதில் கரையில் வந்து குக்கும்பர் நட்டுனாங்க. அப்போ அதை வந்து இந்த கல்லில் தான் படர விட போகிறோம். பட்டாணியும் இப்படி கட்ட போகிறோம். அப்படி கட்டிட்டு இப்படி அடியில விட்டா இனி வளர இந்த தடியில குடிச்சு கட்டிட்டு பிறகு இந்த தடியில குடிச்சு கட்டிட்டு நாங்கள் பட்டாணிக்கு வந்து இது மூங்கில் இடிக்க போகிறோம். இடிச்சிட்டு பட்டாணி இதில் நீட்டுக்கு இருக்குது. இந்தியாவில் உண்டை அடிப்போம். இந்தாத்தான் இஸ்வாங்கா கட்டிட்டு நடுவில் கம்பியை வச்சு கட்டி விட்டு நல்லா வரும். இதில் உண்டு இஞ்சாலி ஒன்று இடிச்சிட்டு நடுவில் அந்த கம்பியை வச்சு கட்டி விட்டோம்ன்றத இங்கே வேறு இங்கே அப்போ இதில் வந்து
2 தடி இடிச்சிட்டு நடுவில் வந்து இந்த கம்பியை வச்சு தான் கட்ட போகிறோம். அந்த இதை எடும் பட்டாணி மூவ் பண்ணு. இதில் இதான் கீழே வர போகிறோம். பீட்ரூட்டை மூவ் பண்ணி விட்டு இந்த அளவு ஏற்றி கட்டுவோம். பொட்டியில் விட வேண்டாம், கீழே பீட்ரூட் இருந்து எல்லாடி அந்த பக்கம் போய் தண்டை இதை தடி விட இதுல வந்து பட்டாணி வந்து வரும். கத்தி இல்லையா? நடுவில் மர சடி இடிச்சா நல்ல. இதுக்கு வந்து குட்டி குட்டி கயிறு இருந்தால் தான் மரத்தை அப்படியே கட்டி விட்டா இருந்தது. அப்போ நாங்கள் வந்து இதில் எல்லாம் பொன்னாங்கானி இது நீட்டு கட்டி கட்டி விட்டா தான் கட்ட இல்லை. இது அந்த பொன்னாங்கானியை பிடிங்கிடணும். அப்போ பொன்னாங்கானி அப்படியே வேரோட பிடிங்கிடும். இப்போ கட்ட இல்லை. இது அது 2 தடி இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன சின்ன தடி ஒன்று கட்டி விட்டா அங்கே பிடிச்சி வருவார். நீர் அதுக்கு பீட்ரூட் என்ன இருக்கு விடும் அப்படியே இருக்குது. இப்படி என்ன இது பொன்னாங்கானி இல்லையா? இது பொன்னாங்கானி தானே. புல்லுகள் எல்லாத்தையும் புடுங்கி விட்டாத்தான் வேறு. இதுக்கு அந்த சிவத்த கீரையும் வருது. வல்லாராத ஊடு பயிர் தானே வரும். எதுக்கு அதுக்க போட்டா அது உட்காது. இப்போது வேணுமெண்டா போட்டு இந்த இலை வந்து விழுந்து முடிய அப்புறம் கட்டி எடுத்தறியும். எதுக்கு இது வந்து என்ன செய்யறதுக்கு? இல்ல ஒவ்வொரு அடிக்கும் தாண்டிட்டு அந்த தக்காளி பத்தி நீங்க தடி இருக்குங்க. அதை இதுல கட்டி கொஞ்சம் மேல ஏத்துவோம், மேத்தி போட்டு பந்தல் போடுவோம். மீன் அடைஞ்சாலே நட்டு வந்து அப்போ இதில் வந்து வாட்டர் மெலனும் குக்கும்பரும் நட்டுனாங்க. இப்போ அதுக்கும் வந்து இதில் தடி அடித்து விட்டுட்டு கட்டி விட்டோம்னு சொன்னால் மேலே அப்படியே வந்து காய்க்கும்.
வந்து கீரை வருது நாட்டு எங்க கயிறு இப்படி தடியை குத்தி விட்டோம்டா இனி வந்து ரெண்டை பாட்டில் வருங்க. அவள் செய்ய அப்போ இதுதான் இன்றைக்கு எங்களுடைய வேலை திட்டம். இப்போ வந்து நாங்கள் செய்த வேலை திட்டம் இதுதான் பாருங்க. இதில் வந்து வாட்டர் மிலன், அதோட வந்து குக்கும்பர் இருந்தால் அதுக்கும் வந்து தடி அடித்து கட்டிட்டு, இஞ்சால பாருங்க பட்டாணி, அதுக்கும் வந்து தடி அடித்து இப்போ கட்டினாங்க. இஞ்சால பாருங்க எங்களுடைய சிவத்தக்கீரை அதெல்லாம் முளைச்சி கொண்டிருக்கோம். அங்கால கத்தரியும் வந்துட்டுது. இதில் என்னுடைய தோட்டம். அப்போ இதோட இந்தியான் வேலையை நிறைவு செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நல்ல குளிர், லைட்டான குளிர் காத்தரிச்சு கொண்டிருக்குன்னு. அப்போ இதுக்கு வந்து தண்ணி விடணும் பேசி. தண்ணி காணும். இதில் முளாக்கண்டுகளை நிற்கிது, எல்லாம் பிடுங்கி நடணும். ஓகே, அப்போ வந்து இன்றைக்கு வந்து இந்தியான் வேலை இதுதான். லைட்டாக வந்து குளிருது. அப்போ நாளைக்கு தான் வந்து நாங்கள் இங்கே மற்ற பயிர் கொடிகளுக்கும் வந்து எல்லாம் பிடுங்கி நடணும். அதோட அங்கால சுரக்கொடி வேணுனாங்க, எல்லாம் முளைக்க போட்டது, எல்லாம் முளையெல்லாம் வந்து ஒன்று இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் நாளைக்கு எல்லாம் பிடுங்கி வேறு இடங்களில் நடணும். அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பண்ண கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.